கப்பி வளர்த்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான டப் எடுத்துக்கலாம். அதை எப்பவுமே வந்து டைரக்ட் சன்லைட்ல வைக்காம ஒரு இன்டைரக்ட் சன்லைட்ல கொஞ்சம் ஷேடோவான ரீஜன்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேக்கு முன்னாடியே பூச்சி வச்ச தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அதில் குளோரின் கண்டென்ட் எதுவும் இருக்காது. அப்புறம் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெக்கரேஷன்ஸ்க்காக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வச்சுக்கலாம். நான் இங்க ஸ்டோன்ஸ் வச்சு கேஸ்டில் மாதிரி அடுக்கிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம கொஞ்சம் லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கப்பி ஃப்ளைஸ் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அமோனியா சைக்கிளும் நல்லா பூஸ்ட் பண்ணும். இது கூட நம்ம மணி பிளான்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். அதோட நோட் கிட்ட ஒரு லீஃப் எடுத்துட்டு அது வந்து தண்ணிக்குள்ள இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம இதுல ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிளாட்டினம் ரெட் டைல் ஃபிஷ் எடுத்திருக்கேன் இதுக்குள்ள ஆட் பண்றதுக்கு. இது ஒரு 15 மினிட்ஸ் இந்த தண்ணிக்குள்ளேயே விட்டுறலாம். ஏன்னா அப்பதான் அந்த தண்ணியோட 2 தண்ணியோட டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆகும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷஸ் உள்ள ரிலீஸ் பண்ணிடலாம்.